வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இனி அதிமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. வெளியானது அசத்தல் கருத்து கணிப்புகள். அதை விட விஜய்க்கு கை கொடுத்திருக்கிறது திமுக. அந்த மேட்டரையும் நம்ம சேர்த்தே இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அண்ணாமலை பிஜேபியில பெரிய தலைவர். பிஜேபி இந்தியாவை ஆளுது. அந்த ஆளுங்கட்சி கீழே தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. ஆனா அந்த தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலையை அண்ணாமலையே சந்தேகிக்கின்றார். அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் யாருடைய கைப்பாவையாக இத்தனை நாள் செயல்பட்டது என்பதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதா இருக்குது. முதல்ல இனி அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை கோலாகல சீனிவாஸ் அவர்கள் நேற்று வெளிப்படையாக வெளியிட்டார். என்ன தெரியுமா? நம்முடைய ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் போயிருக்கின்றார். அவருடைய கருத்து கணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நகரங்களுக்கு மட்டும் போகாம, மாநகரங்களுக்கு மட்டும் போகாம, அவர் கிராமப்புறங்களுக்கும் போவார். ஏன்னா இந்தியாவுடைய இதயம் கிராமங்கள்ல தான் இருக்குது. இன்னும் 60% மக்கள் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க யார் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் பெரு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நகரங்கள் மற்றும் மாநகரங்கள்ல போயிட்டு யாருக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்க இருக்கின்ற மக்களுடைய கருத்தை கேட்டு கருத்து கணிப்பாக வெளியிடுகின்றார்கள். அதனால தான் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தவறா போகுது. ஆனால் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயதும் பார்க்கிறாரு, அதோட இனத்தையும் பார்க்கிறாரு, அதோட சமூகங்களையும் பார்க்கிறாரு, கிராமங்களையும் பார்க்கிறாரு, நகரங்களையும் பார்க்கிறாரு, படித்தவனும் பார்க்கிறாரு, படிக்காதவனையும் பார்க்கிறாரு. ரெண்டாவது, ஒரு குழுவை நியமிச்சுட்டு அந்த குழுவானது ஒவ்வொரு ஊரா போயிட்டு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வரும். அவங்க என்ன டீடைல்ஸ் தராங்களோ அந்த டீடைல்ஸ் அடிப்படையில் ஒரு அறையில உக்காந்துக்கிட்டு எல்லாவற்றையும் அரித்மேட்டிக்கா போட்டு இதுதான் என் கருத்து கணிப்பு அப்படின்னு ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் வெளியிடுவதே கிடையாது. ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் குழுக்களுடன் அவரே களத்துக்கு போயிடுவார். குறிப்பா கிராமங்களுக்கே போயிடுவார். மக்களிடையே நேரடியாக பேசுவார். அதை காணொலியாகவும் பதிவிடுவார். ஸோ நம்முடைய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கருத்து கணிப்பா வெளியிடுறோமோ அது தேர்தல் ரிசல்ட்ல அப்படியே வெளிப்பட வேண்டும். அப்பதான் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அப்படியே தொடரும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்பிக்கை தொடர வாய்ப்பே இல்லாம போயிடும். அதற்கு தான் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீமை மட்டும் நம்பாம அவரே களத்தில் இறங்குறாரு. அந்த மாதிரி பல்வேறுபட்ட கேட்டகரியில களத்தில் இறங்கி அதிமுகவுக்கான செல்வாக்கு என்ன, திமுகவுக்கான செல்வாக்கு என்ன, விஜய்க்கான செல்வாக்கு என்ன, நாம் தமிழர் கட்சிக்கான செல்வாக்கு என்ன என்று சொல்லிட்டு அழகா நேற்று கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். ஆனால் அவருடைய கருத்து கணிப்பை நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய நிறுவனம், இந்த 2 நிறுவனத்துக்கிட்ட போய் வெளியிட கேட்டிருக்காரு. அந்த 2 நிறுவனமும் ஏங்க இந்த கருத்து கணிப்பை கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே, எங்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிருந்து நிர்பந்தங்கள் வந்தது என்று தெரியல. அது திமுக கிட்ட இருந்து தான் கண்டிப்பா நிர்பந்தம் வந்திருக்கும். ஏன்னா பிரதானமாக அவர் தமிழ்நாட்டை தான் போக்கஸ் பண்ணார். தமிழ்நாட்டில் தான் கிராமம் கிராமமா போனார். பட்டியல் இனத்தவரிடத்திலும் கருத்து கேட்டார். பட்டியல் இனத்தவர் வாக்கானது விஜய்க்கு போகின்ற விஷயத்தை முதல் முறையாக அம்பலப்படுத்தினவரே ஜே.வி. ஸ்ரீராம் தான். அந்த அளவுக்கு டீட்டெயிலா களத்தில் இறங்கி வேலை பார்த்திருக்கிறாரு. இவருடைய கருத்து கணிப்பு பல முறை நிஜமாயிருக்கிறது. அதனால இவருடைய கருத்து கணிப்பை நிறைய பேரும் நம்புவாங்க. எப்படா ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவரை வேலைக்கு வாங்கிட்டோம்னா இவருடைய கருத்து கணிப்பின் மூலமாக உளவியல் ரீதியாக ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிடலாம். தமிழகத்தில் திமுக தான் செல்வாக்கு இருக்குது, திமுக கூட்டணிக்கு தான் செல்வாக்கு இருக்குது. ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களே கருத்து கணிப்பு விட்டுட்டாருப்பா. ஏன்னா அவர் பிஜேபி ஆதரவாளர்னு சொல்லுவாங்க. அவரே திமுகவுக்கு தான் ஆதரவா களம் இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காருன்னா பாத்துங்க. அவராலே களத்தை மாற்றி அமைக்க முடியல, அவராலே பொய் சொல்ல முடியல. அதனால திமுக அமோக வரவேற்பு இருக்குதுப்பா, ஜே.வி. ஸ்ரீராமே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு கதையா அளந்து விடலாம் என்பதனால ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் நிறைய கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு பல நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். உதாரணமா சொல்ல போனோம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், வட இந்தியாவில் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா கருத்து கணிப்பாளர்களும் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், ஏன்னா விவசாயிகள் அதிகம், பஞ்சாபிகள் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் ஹரியானாவில் மூளை முடுக்கெல்லாம் போனார். விவசாயியுடைய மனநிலையை கேட்டறிந்தார். பாஜக வெற்றி பெறும் சொல்லிட்டார். மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னார். சோ இதெல்லாம் பெரிய ஊடகங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் களத்தில் இறங்கி உண்மையை வெளியிட்டார். சோ இந்த கருத்து கணிப்பின் மூலமாக ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். அதனால ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள்ட்ட பெரிய பெரிய முன்னணி ஊடகங்கள்லாம் விலை பேசி இருக்கிறது. ஆனா தான் எடுத்த கருத்து கணிப்பிலிருந்து மாறவே மாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், விலை போக மாட்டேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாரு. இப்படி விலை போகாத ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பதனால அதிமுக வெற்றி பெறும் என்று அடித்து சொல்லி இருப்பதனால இனி அதிமுகவை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது. அந்த கருத்து கணிப்புகள் உண்மையாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால நம்பணும். ஆனா ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து கணிப்பை மாற்றி அமைக்க சொல்லி விலை பேசினார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகமும் இந்தியாவில் இருக்கின்ற முன்னணி ஆங்கில ஊடகமும் எப்படி கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க, எதன் அழுத்தத்தில் கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால போலியாகத்தான் யாரோ ஜெயிக்க போறாங்க, யாருக்கோ ஆதரவு இருக்குன்னு இத்தனை நாளும் நம்முடைய மண்டைய கழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஊடகம். இன்னைக்கு ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். அதிமுக கூட்டணி குறைந்தபட்சம் 130 தொகுதி ஜெயிக்குன்னு சொல்லிட்டாங்க, அதிகபட்சம் 150 தொகுதி. அதனால அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஊடகம் அத்தனையும் அதிமுகவை டவுன் கிரேட் பண்ற மாதிரியே பேசினாங்க. அதிமுக ஜெயிக்காதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அதிமுக காரங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம களத்துல இறங்கி வேலை பார்த்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும், கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக நிக்குது, அதனால உண்மையை தான் வெளியிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விட அதிமுக பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. அதனால தான் அவங்களால களத்தையே மாற்றி அமைக்க முடிந்தது. திமுக பொறுத்த வரைக்கும் பெருசா வெற்றி பெற்றாலும் அது எதிர்கட்சி வரிசையில் உட்காருது, பலமான எதிர்கட்சியா தான் உட்கார்றாங்க. ஆனா ஆட்சியை இழக்கின்றார்கள். அவங்க அளப்பற மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது சாமி. 5 ஆண்டு காலம் அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்ததுனால பல கோயிலை ஒடிச்சாங்க. இன்னும் 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தோம்னா வேலை சோழி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாருடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கணும் என்பதை பற்றி திமுக தான் முடிவு பண்ணும். அதனால போதும் தான் நினைக்கிறேன். கடவுள் தான் இந்த மக்களுடைய மனசை மாத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். நல்ல கருத்து கணிப்பு இனி தொட்டு பார்க்க முடியாது அதிமுகவை. நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் விசில் ப்ளோயரா இருப்பாரு, மைண்ட் ஓபனரா இருப்பாரு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்லாம் கதையா அளந்தாங்க. ஆனா கடைசியில அவரும் வேலைக்கு ஆக மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 16% 18% வரைக்கும் வாக்கு வாங்குவாரு. 2 4 தொகுதி வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு ஜே.வி. ஸ்ரீராம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல நாம் தமிழர் கட்சி அழிஞ்சது, விசிக்கு அழிஞ்சது. சோ மீண்டும் ஆட்சி கனவுல இருந்த திமுகவுக்கு ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் மண்ணள்ளி அப்படி போட்டு போட்டாரு. சோ திராவிடம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கதறி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தி. இப்ப என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப தேர்தல் ஆணையத்துடைய நேர்மையை பற்றி நான் சொல்றதை விட அண்ணாமலை சொல்றதுலயே கேளுங்களேன். இந்த முறை கோயம்புத்தூர்ல அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்கே ஆரம்பிச்சு சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில் திமுகவுடைய வேட்பாளர், டம்மி கேண்டிடேட் வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்காங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனு ஏற்க வச்சிருக்காங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது. அது எடப்பாடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி சேப்பாக்கில் பல இடத்துல மேனேஜ் பண்ணி தான் அவங்க வேட்புமனுமே உள்ள கொண்டு போயிருக்காங்க. அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்க. எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாமே கோர்ட்டுக்கு போகத்தான் போகிறாங்க. அதனால் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராச்சும் வெற்றி பெற்றாலும் கூட எதுவுமே செல்லாது. அதனால் திமுக நேற்று எங்கேயாவது என்டிஏவனுடைய கேண்டிடேட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து ஆச்சா? நேற்று முழுவதும் நீங்கள் டிவியில் பேசினதெல்லாம் என்ன? இவங்களுடைய வேட்பாளருடைய வேட்புமனுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான யுக்திகளை கையாண்டு தான் வேட்புமனுவே ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா திமுக விஜய்க்கு நல்லாவே உதவி பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வேட்பு மனுவை நிறுத்தி வைத்து தான் வேட்பு மனுவை ஏத்துக்கிட்டாங்க.
அதே மாதிரி செங்கோட்டையினுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி பல முறை போட்டியிட்டவங்களுடைய வேட்புமனுவே வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை போது சர்ச்சை கிளம்பிச்சு. ஆனால் ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிடாத தவேகா வேட்பாளருடைய வேட்புமனு எல்லாம் பாருங்களேன் அழகா ஏற்றுக்கொண்டார்கள். சோ பரிசீலனை போது ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து திமுகவால் சரி செய்யப்பட்டு அதிகாரிகள்கிட்ட உத்தரவிடப்பட்டு ஏத்துங்கய்யா, எதுக்கு தவேகா வேட்பாளருடைய வேட்புமனுவை நிராகரிக்கிறீங்க, இருக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை திமுக கைக்குள்ள போட்டுக்கிட்டு தவேகா வேட்பாளருடைய வேட்புமனு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய உள்ளடி வேலை. தேர்தல் ஆணையம் பண்ண மிகப்பெரிய ஒரு துரோகம். அதாவது திமுக இந்த தேர்தலுக்காக என்னவெல்லாம் சாதித்துக் கொள்ள வேண்டுமோ அதிகாரிகளை வைத்து அப்படி சாதித்துக் கொண்டது. ஆனா தவேகாவில இருந்து வந்து தலைமைச் செயலாளர் மாத்த சொன்னாங்களாம், சட்ட ஒழுங்கு டிஜிபியை மாத்த சொன்னாங்களாம், அதோட உளவுத்துறை ஐஜியை மாத்த சொன்னாங்களாம், நாங்க மாத்திட்டோம் அப்படின்னுங்கிறாங்க. உண்மையாகவே தேர்தல் ஆணையம் நடுநிலையா செயல்படுத்தா இருந்தா அண்ணாமலை சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையமானது இந்த வேட்புமனு பரிசீலனைக்கு முன்பாகவே வந்து தலைமைச் செயலாளரை மாத்திருக்கணும். ஏன்னா திமுகவால் நியமிக்கப்பட்டவர், இத்தனைக்கும் திமுக கட்சியிலே இருந்தவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா செயல்படக்கூடியவர் தலைமைச் செயலாளர். அவர் வேட்புமனு எல்லாம் வந்து பரிசீலனை செய்து விட்ட பிறகு அவரை மாத்துறாங்க. இது சரி கிடையாது. அதனால இனிமே வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே திமுக என்னென்னலாம் வந்து தேர்தல் வெற்றிக்காக பார்க்கணுமோ அந்த சகல சம்பத்தையும் வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து உயர் அதிகாரிகளை மாற்றுறாங்களாம். அதுலயும் மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்க மேற்கு வங்காளத்தில் மாத்துறீங்க ஆனா தமிழ்நாட்டில் மாத்துனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தேர்தல் ஆணையமும் ஸ்டாலினும் பாஜகவும் ஒன்னா தான் கை கோத்துட்டு இருக்காங்க, அதிமுக காரங்க தான் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துனாங்க மம்தா பானர்ஜி. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலையே கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு தலைமைச் செயலாளரை நேற்று மாத்தி இருக்கிறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாத்தி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னென்ன சித்து வேலை செய்யணுமோ அந்த வேலை செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப தவேகாவுடைய வேட்பாளர்களாக பல பேரும் களத்துல இறங்க போறாங்க. அதிமுகவும் பாமகவும் பல பேர் வந்து தவேகா வேட்பாளர்களுடைய வேட்புமனுல குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டினாலும், ஆனா திமுகவுடைய ஆதரவு காரணமாக அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியுடைய ஆதரவு காரணமாக பல தவேகா வேட்பாளருடைய வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஏயா இப்போ தவேகா வேட்பாளர்கள் வேட்புமனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திமுக உதவி செய்தது என்று சொல்லுகின்ற பொழுது அதனால திமுகவுக்கு என்னையா லாபம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தவேகாவுடைய வேட்பாளர்கள் பிரிப்பாங்களா களத்தில் நின்று. அதனால அந்த தொகுதியில திமுக ஜெயிச்சிருமா. அதனால தவேகா வேட்பாளர்கள் களத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாவே வேட்புமனுவை தாக்கல் பண்ணாத தவேகா வேட்பாளர்களுக்கு திமுக சிபாரிசு பண்ணி அவங்களை எல்லாம் ஏற்றுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலே சொல்லியிருப்பார், நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா வேட்புமனு பரிசீலனை என்பது சரியா இல்ல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கூர்மையாக பார்த்திருக்க வேண்டும், பல விஷயங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வேட்புமனு பரிசீலனை ஆனது சரி கிடையாது. இனிமேலாவது தேர்தல் ஆணையமானது நடுநிலையா செயல்படுதா, இன்னும் உன்னிப்பாக செயல்படுகிறதா, இன்னும் சிறப்பாக செயல்படுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ணாமலையே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா கரடியே காலி துப்பிடுச்சு. ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி அது கையில தான் தேர்தல் ஆணையம் தான். ஆனா அந்த கட்சி நிர்வாகியே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை எழுப்புறார். சோ திமுகவுக்கு சார்பாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது, தலைமைச் செயலாளர் இருந்தார் என்பது இந்த வேட்புமனு பரிசீலனையின் போதே நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ தவேகா வேட்பாளர்கள் திமுகவுக்கு உதவுறாங்களா இல்ல திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வருகின்ற கருத்து கணிப்பு அத்தனையும் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளைத்தான் தவேகா வேட்பாளர்கள் பிரிப்பதாக சொல்றாங்க. அதனால உள்ளதும் போச்சே நொல்ல கண்ணா, இவனுங்களாம் வேட்பாளராக இருந்தா நம்ம ஜெயிப்புன்னு நினைச்சோம். ஆனா இவனுங்களை வேட்பாளராக நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி நம்ம அடியிலே அறுவடை செஞ்சுட்டு போயிட்டானுங்களே, அத்து தள்ளிட்டு போயிட்டானுங்களே, நாம தோத்துட்டுமேன்னு சொல்லிட்டு திமுக பின்னாடி புலம்ப போதான்னு தெரியல. இந்த துரோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களாம், அவன் பாத்திட்டே இருக்கிறானா, அவன் என்ன பண்ணி அதிமுக வெற்றி பெற வைக்க போறான்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.